ஏங்க நான் உங்களை லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கே தெரியாம உன் சட்டையை போட்டுக்கிட்டு அது கூட பேசிட்டு இருக்கேன். என் சட்டை கூடயா பேசிக்கிட்டு இருக்க? மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? என் பர்சனாலிட்டிய பார்த்து உனக்கு பித்து பிடிச்சு போச்சுடி. ஒரு பொண்ணாட வந்து லவ் பண்றேன்னு சொல்லுவா? ஆமா மாமா, இந்த கவோதி கருங்காலத்தான் காதல சொல்லணும். தப்புட்டான் தப்புட்டான் தப்புட்டான். கூடிய சீக்கிரத்துல நீயா வந்து என்கிட்ட லவ் சொல்லணும். கண்டிப்பா. அப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு செவச்சவன்னு 10 குழந்தைங்களை பெத்துக்கணும். 10 செவச்சவன்னு ஆச்சேப்பா. 10ல ஒண்ணே ஒண்ணு மாதிரி கருத்த குட்டியா பத்துக்கலாம். உனக்கும் என் மேல லவ் இருக்கு, ஆனா நீ காட்டிக்கவே மாட்டேங்கிற. இப்ப காட்டுறேன். உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உன்னோட மொரட்டு சுபாவம் தான் பிடிக்காது. நீ என் சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளாட முத கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அடச்சை, எப்ப பார்த்தாலும் பொத்து பொத்துன்னு மயங்கி விழுகிறாயா? திவ்வு திவுச்செல்லாம் என்னை பார்த்து பார்த்து பயந்து சாகுற. என்ன செஞ்ச உன்னைய? என்னோட ட்ரெஸ் கழட்டி குடுறா. குடுறா என் ட்ரெஸ். கழட்டி கொடுத்தா துவைக்காம நீ போட்டுக்கிறதுக்கு தானே கேக்குற. மூஞ்சி பெட்ரோல் ஊத்தி கொடுத்துறதுக்கு. என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூச்சுமம் தெரியுது. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? எப்படா? உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. 3 வயசுல உனக்கு குச்சி மிட்டாய்னா ரொம்ப இஷ்டம். தினம் என் கைய பிடிச்சுக்கிட்டு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமா, குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமான்னு அடம் பிடிப்ப. குச்சியே இல்லாத மிட்டாய் வாங்கி கொடுத்தா அந்த மிட்டாயில எச்சிய துப்பிட்டு என் மூஞ்சில அப்பிட்டு ஓடிடுவ. குச்சியோட வாங்கி கொடுத்தா அத வாங்கி சப்பி சப்பி நீ சாப்பிடுவ பாரு. திடீர்னு ஒரு நாள் மிட்டாய் மட்டும் கிடைக்குது, குச்சி மட்டும் கிடைக்கல. நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ. ஏகாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பை தட்டி இல்ல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். போயிட்டாங்களா? கதை சொன்னா கட்ல முத கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒன்னும் நடக்கலையே நினைச்சேன். என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. நிம்மதியா மார்க்கெட்டுக்கு போய் வர முடியல. டீ கடையில 4 பொறுக்கி பசங்க வரும்போது கிண்டல் பண்றாங்க. என்னன்னு போய் கேளுங்க. பிரச்சனை எல்லாம் வேணாம் தானே இருக்கும். போய் கேட்டா பிரச்சனை வரும், பேசாம விடு. என்னைய அசிங்க பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த செம்பட்ட சேகர் ஒத்தையா போனா 10 பேர் அடிப்பாயா? ஜோடி போட்டு போனா 20 பேர் நசுக்கி தள்ளுவான். அப்பேர் பட்டவனை விட்டுவிட்டு உன்னைய கூப்பிடுறான்னா சந்தோஷமா போய் ஃபைட் பண்றதை விட்டுவிட்டு பொம்பளை புள்ள மாதிரி மாட்டே நிக்கிட்டு இருக்க. உனக்கு தானே முறை பொண்ணு, நீ வேணா ஃபைட் பண்ணு. அப்ப நீ வர மாட்டியா? இந்த செம்பட்ட சேகரோட முறை பொண்ண கிண்டல் பண்ணவனோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த ஏரியாக்காரனுக்கு தெரிய போகுது. உன் மாமே கைகள் கதகளி ஆடி நீ பார்த்தது இல்ல, இன்னைக்கு வந்து பெரிய பாரு. ரோலிங் அப்போ ரோலிங்ல போ. டேய் சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. என்ன வெயில் நேரத்துல வெந்நீர் கேக்குறீங்க? வெறியத்தான். என்ன இருமுற? இருமலடா உருமுற. ஏன் உருமுற? எல்லாம் அவங்க குடல உருவத்த பஞ்சு டேலக்க பேசுற நீ என்ன பெரிய பருப்பா? ஆமாடா, அவங்க உருப்பெடுக்க வந்த கருப்பு பருப்பு. எவன்டா என் திவ்யாவுக்கு நூல் விட்டவன்? நான் தான். இப்ப என்ன பண்ண போற? ஏய் ஏய் ரைட் எதுக்கு மச்சான்? அது அந்த பீதி இருக்கட்டும்டா. டேய் எதை வேணாலும் விட்டு தருவேன், என் லவ்வ மட்டும் விட்டு தர மாட்டேன்டா. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா என்னடா கண்ணு? யோ என்ன அது? எப்ப பார்த்தாலும் கிட்ட கிட்ட வந்து மூஞ்ச கட்டி இந்த பொண்ணை பயமுத்துறதே வேலையா போச்சு. பாரு எப்படி மயங்கிட்டான். திவ்யா திவ்யா இவள ரொமான்ஸா தானே பார்த்தோம். இங்க பாருமா, ரொமான்ஸா பாக்குறதா பயங்கரமா இருக்கு. ஏய் இங்க வாடி. எதுக்கு?
அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து பார்த்தாதா? நீ இங்க இருந்து அங்க வர வரணுமா? வேடா ஏய் ஏய், செட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நார்த்தார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்த வேண்டாம். நானு அருவா கம்பெல்லாம் என்னை டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு. மோதிரம் என்ன இருந்தாலே முழுசா வீடு போய் சேர மாட்டேங்கடா. ஏன் உன்னை அடிக்க முடியாதா? அடிச்சு பாரு. பாட்டு அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி. ஸ்டார்ட் பண்ணு. 1 2 2 3 3 அடிக்கு மேல போனா திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற. ஏன் என்ன கூடாதா? உன்ட்டு பிரச்சனை பண்ணனா நானு? ஏண்டா வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல. 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. இந்த பாடி எவ்வளவு தாங்கும்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறேன் விடாமா நானு? நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. ஏய் எங்க கிளம்புற? அடிங்கடா. உன்னை யார அடிப்பான்? இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்னை அடிச்சு அவன் கையால் ஒடிஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான். கடைசியா நீங்க வந்து என்னை அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கலாம் பாக்குறீங்க. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடியா? ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. வந்துட்டாங்க நிறைய ஆயுதத்தை. இது யாரு? அடுத்த குரூப்பா? ஏய் எல்லா ரவுடிங்களா இருக்கடா, வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க வாங்க. ஏய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார். போங்க. நானும் ரவுடி தான் சார். மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க யாருங்க? ஹலோ. ரவுடி ஃபார்ம் ஆயிட்டல்ல. நானும் ரவுடியா? ஒன்னு இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய் அவங்க ஈக்குவலா பேசிக்கிற பாக்கல நீ? ஈக்குவலா ரவுடியா நீ? நான் இந்த ஏரியால ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா கேளு. சோப்படங்கற ஏத்த விட்டோம்ல. எங்க அம்மா சத்தியமா ரவுடி. ஏத்தினா நான் ரவுடி நிக்கிற பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார்வையா நான்? ஏய் வண்டி ஏறடா. வாண்டடா வந்த ரவுடிங்கற நம்ப மாட்டேங்க. ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துங்க, நானும் பெரிய ரவுடி தான். Please like, comment, share and subscribe. Thanks.